ஹலோ குட் ஈவினிங். பிளானில் ஒரு சடன் சேஞ்ச். எங்களுக்கு அங்கே மேட்ச் நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னை கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க. நான் வேலை பார்த்த பழைய கப்பல்லே எமர்ஜென்சி ஜாயினிங் திருப்பி அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ நான் உடனே டெல்லி கிளம்பி போயாகணும். அதான் எல்லாரையும் விட்டுட்டு நான் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். எதுவும் சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல. இப்போ டெல்லி போயாகணும். அங்கே போயிட்டு இனி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது, மெடிக்கல் செக்கப் ஃபுல்லாக நடக்கும். எப்பயுமே கப்பல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நார்மல் ப்ராசஸ் தான். ஃபுல் பாடி செக்கப் எல்லாமே செக்கப் நடக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கோர்ஸ் இருக்குது, மேண்டிட்டரி கம்பெனி கோர்ஸு. அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டு அண்டமான்லேருந்து திருப்பி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஃப்ளைட் கொடுப்பாங்க, எந்த கண்ட்ரின்னு தெரியல. அங்கே போய் ஜாயின் பண்ணுவோம். இப்போ அதனால் வந்துட்டேன். லக்கேஜ்லாம் போட்டாச்சு, போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கேட்டு நோக்கி போயிட்டுருக்கேன். டெல்லி போய் பார்ப்போம். டெல்லி லேண்ட் ஆயாச்சு. செம்ம குளிர். நான் லக்கிலி ஒரு ஜாக்கெட்டு லக்கேஜில் போட்டிருந்தனால எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே டெம்பரேச்சர் இப்போ 7 டிகிரி 8 டிகிரி ஓடிட்டுருக்கு. செம்ம குளிர். அங்கேக்கும் இங்கேக்கும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கனால எனக்கு ரொம்ப குளிராக தெரியுது. இப்போதான் லேண்ட் ஆகிருக்கு. நீ லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புவோம். கம்பெனியெல்லாம் புக் பண்ணது தான், ஃப்ளைட் டிக்கெட்டு, இனி ஹோட்டல், அப்புறம் டாக்ஸி எல்லாமே கம்பெனி பண்ணியாச்சு. இப்போ டாக்ஸி டிரைவரும் ஆல்ரெடி கால் பண்ணிட்டாரு. லக்கேஜ் எடுத்துகிட்டு அதான் வெளியே போய்ட்டுருக்கேன். ஹோட்டல் எவ்வளோ தூரம்னு தெரியல, அவங்க கொடுத்துருக்க ஹோட்டல் போய் தான் பார்க்குறோம். டாக்ஸியில் உட்காந்துட்டேன். ஆல்ரெடி 11:30 ஆச்சு. விட்ட கேட்டேன். ஹோட்டல் ஒரு 20 to 25 மினிட்ஸ் தூரம் தான்னாரு. போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் 8 o'clock போயாகணும் மெடிக்கல் செக்கப்பு. அதுவும் சாப்பிடாமல் போகணும். ஹோட்டலும் வந்தாச்சு. இதான் ரூம். நல்லா பெரிய ரூமாக தான் இருக்குது. டிவி, ஃப்ரிட்ஜு, ஒரு சின்ன டேபிள் மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் பாத்ரூம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லைட்டை போடுறேன். நல்லா பெரிய பாத்ரூம் தான். வித் அட்டாச் டாய்லெட். நல்லாவே பெருசாக இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு எழுந்திரிச்சு காலையில் பார்க்குறேன். குட் மார்னிங் மக்களே. காலையிலே எழுந்திரிச்சு வெள்ளனா வந்துட்டேன். கேப்லேருந்து இறங்கி இப்போ தான் மெடிக்கல் சென்டர் நடந்து போயிட்டுருக்கேன். இதுதான் டாக்டர் வேத் பிரகாஷ் கோலி மெடிக்கல் சென்டர். வந்தாச்சு. இப்போ எல்லா மெடிக்கல் செக்கப்பும் ஸ்டார்ட் ஆகும். முடிச்சு இப்போ நிறைய டெஸ்ட் இருக்குது. ப்ளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி, டிஎம்டி, அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் நடக்கும். அதை முடிச்சுட்டு தான் டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. இப்போ டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ரிப்போர்ட் வர கொஞ்சம் டைம் ஆகும். அதோட நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்துட்டேன். ஆக்சுவலி லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, டெல்லியில் ஃபேமஸ் சோலே குல்ச்சே சாப்பிடுவோன்னு வந்திருக்கேன். அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நீ சாப்பிட்டு ஒரு 3:30 போல் ரிப்போர்ட்லாம் வந்துடும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடச்சிடும். ஃபிட்னஸ் வாங்கிட்டு நேராக ஹோட்டல் போக வேண்டியதான். சரி, ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு என்ஜாய் பண்ணுற மக்களே. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, ஃபிட்னஸ் கிடச்சாச்சு. இப்போ கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். கேப் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கேபுக்காக. இப்போ பெருசாக ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, ஏதோ கார்பரேட்டிவ் ஆஃபீஸ்ன்னு இருக்குது, என்னன்னு தெரியல. நீ ஹோட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் திருப்பி கிளம்பணும். பழைய ஹோட்டல் வந்தாச்சு. நைட்டு டின்னர் ரைஸு, பன்னீர் பட்டர் மசாலா, மிக்ஸ் வெஜ், அப்புறம் சூப்பு, சைனீஸ் நூடுல்ஸ், சாலாடு, சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்வீட்டில் கேசரி. நல்லா சாப்பாடு என்ஜாய் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். காலையில் எழுந்திரிச்சுப்பான். காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். காலையிலேயே கம்பெனி கேப் வருது. இனி போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு கேபில் ஏறி நிறைய ஆஃபீஸ் போக வேண்டியதான். ஆஃபீஸ் வந்தாச்சு. சூப்பராக இருக்குது ஆஃபீஸ் பார்க்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே டெல்லி ஆஃபீஸ்க்கு. இனி என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இப்போ யாரும் வரலை, மற்ற ஸ்டாஃப்லாம். அங்கே கோர்ஸ் உள்ளவங்க மட்டும் வந்திருக்கும் சீக்கிரம். இப்போ மணி 8 ஆகுது. இந்த பிபிஇ ரூம். இது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். இது கப்பலில் நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி கொடுக்குற சேஃப்டி கியர்.
இந்த ரூம் குடவுன் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஈவினிங் போகும்போது வாங்குவோம். அதுவும் காட்டுறேன் என்னென்ன கொடுக்காங்கன்னு ஜாயினிங்க்கு முன்னாடி. ஆஃபீஸ் எல்லாம் பெரிய ஆஃபீஸாக தான் இருக்குது. போயிட்டே இருக்கேன். ரூம் முன்னாடி போய் லெஃப்ட் சைடு நாங்கள் இது வந்து கேஃபிடேரியா ஆஃபீஸோட. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்த உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா ஆல்ரெடி. கோர்ஸ் உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லை, அதனால் ஒரு ஃபோட்டோகிராஃப் மட்டும் போடுறேன் என்ன கோர்ஸ் நடந்துச்சுன்னு. கோர்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. எல்லோரும் உட்காந்துருக்கோம் சர்டிஃபிகேட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு. சர்டிஃபிகேட் கிடச்சோன்னா கிளம்புவோம் சேஃப்டி கியர்லாம் வாங்கிட்டு. இதுதான் சேஃப்டி கியர் ரூம். என்னோடய சேஃப்டி கியர் பேக் ரெடியாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். சிக்னேச்சர் பண்ணியாச்சு. இனி நான் ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கிளம்புவோம். கூட காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃப்ளைட் இந்த டைம் புக் பண்ணிட்டாங்க. டைம் இல்லை, அதனால ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். நீ வீட்டுக்கு போயிட்டு நான் பொறுமையாக உங்களுக்கு காட்டுறேன் இந்த பேக்கில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு கம்பெனிலேருந்து. இப்போ ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. எல்லாமே எங்கள் கம்பெனி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. நான் ஹைதராபாத்லேருந்து கிளம்புனதுலேருந்து வீடு போய் சேர்ற வரைக்கும் ஃபுல்லாகவே அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு ரூபா செலவில்லை. இனி ஏர்போர்ட் போயிட்டு லக்கேஜ்லாம் போட்டு பொறுமையாக உட்காந்துடுவோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனி தேடி கண்டுபிடிக்கணும் டொமஸ்டிக் ஏர் இந்தியா கவுண்டர் எங்கே இருக்குன்னு. பெரிய ஏர்போர்ட் தான். நல்லா லக்கேஜ்லாம் போட்டாச்சு மக்களே. இனி கேட்டை தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காந்துட்டா நமக்கு ஒரு டென்ஷன் இருக்காது. பனிமூட்டமாக வேறு இருக்குது. ரொம்ப ஃபாகு. ஃப்ளைட்டு எதுவும் டிலே பண்ணாமல் ஃப்ளைட்டுக்கு எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். டிலேலாம் இருக்காது போல். ஏர் இந்தியா கரெக்டாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இனி கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ளைட்டும் கிளம்பிடும். ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு சேஃப்லி. லேண்ட் ஆயாச்சு போர்ட் பிளேர் ஏர்போர்ட்டில். இன்றைக்கி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் அந்த சேஃப்டி கியர் பேக்கில் என்ன இருக்குதுன்னு போடுறேன். பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.